ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிட்ட பேசுகிறேன். எனக்கு என்ன மீடியா வந்திருக்கோன்னு பாருங்கள். நான் பிஆர் புஷ் பண்ணுவேன்னு சொன்னேன். நான் கிராஃபன் பண்ணணும்னு பிளான் பண்ணேன். ஆனால் பிஆர் தான் புஷ் பண்ண முடிஞ்சுது. அதனால் பாருங்கள், பிஆர் புஷ் பண்ண வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், ஒருத்தன் ஆஃப்லைன்மே கிடக்கான். அடி வாங்கிட்டு அவன் என்னையே அடிச்சுட்டு இருந்தான். எங்கள் ஆள் முடிச்சு விட்டாங்க. பாருங்கள், என் அண்ணன் தம்பி 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். எங்கள் அண்ணன் பெரிய ப்ரோ பிளேயரு. எப்படி விளையாடுதான்னு பார்ப்போனே. எத்தனை வாசிகள் அடிக்கானும் தெரியல. பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். நேற்று சொன்னேன் உங்கள்கிட்ட, நான் 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு. தேங்க்யூ ஃபார் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்ஸ். பாருங்கள், நான் எங்கள் அண்ணன் எனக்கு வழி விடுங்க. அதுக்கு முன்னாடி போய் எங்கே இருங்க அந்த ஸ்பீடு போட்டு அந்த ஃபாஸ்ட்டாக ஒரு கேரக்டர் போட்டு என் போய் அடிக்கிறான் பாருங்கள் வசிக்கலாம். சரி பரவாயில்ல, அண்ணன் அடிச்சுட்டு போகிறான். நமக்கு அவனுக்கு வந்ததுக்கு நம்ம ப்ளஸ் ஆகி கொடுத்துட்டு போகலாம். எனக்கும் ப்ளஸ் ஆகணும் தான் ரொம்ப ஆசைப்படுவேன். உங்களுக்கே தெரியும் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போகிறோன்னு. அடுத்த கட்டது நான் அன்னைக்கு உங்களுக்கு A94 ஆடலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். M4A1 3 சிப்பு இருக்குது. M4A1 நான் எடுத்து ரொம்ப நாளாவது ப்ளே பண்ணவே இல்லை. MP40 வச்சு என்ன அடிக்கிறியா? இந்த நேரத்தில் நான் M10 மிஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே நான் அடிக்காங்க பாருங்கள், அடிச்சிட்டான் பார்த்தீங்களா? M10 இல்லாமல் என்னால் அடிக்க முடியல. கோபுரம் நம்ம MP40 ஸ்கின் பெஸ்ட்டு ஸ்கின் இல்லை நம்மகிட்ட. இது ஒன்று டம்மி ஸ்கின்னு. நல்ல ஸ்கின்னாக இருந்தால் கூட அடிச்சிருக்கலாம். சரி என்ன பண்ணேன், வந்து டக்குன்னு ரிவே பண்ணி விட்டாங்க. பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மேக் போட்டு அடிப்போம் எல்லாத்தையும். அப்போ மேக் வச்சு எப்படியாவது இன்றைக்கி பங்கமான பிளேயிங் ஒன்று கொடுக்கேன். A94 கிடச்சா நான் நம்மளோட M4A1 கீழே போட்டுறேன். உங்களுக்கு நான் M4A1 உங்களுக்கு விளையாண்டுருக்கேன். சிஎஸில் எவ்வளோ மேட்சை பார்த்துருப்பீங்க. அதனால் நம்மளோட A94 பிளேயிங் உங்களுக்கு காமிக்கிறேன். அன்றைக்கி ஒரு பிளேயிங் பண்ணிருந்தேன், இப்போவும் ஒரு பிளேயிங் பண்ணுறேன். எனக்கு இந்த எக்ஸமேட் பிடிக்காது. மிட்ரேஞ்ச் தான் அடிக்கும், வேஸ்ட்டு. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு நான் என்ன கன் யூஸ் பண்ண போகிறேன்னு உங்களுக்கே தெரியும். நான் நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட்டான A94 இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்கேர் யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணுறேன். ஆனால் ஸ்கேர் கிடைக்க மாட்டேங்குது. A94 கூட கிடச்சி பார்த்துக்கோங்க. உங்களுக்காண்டி M4A1 கீழே போட்டு வந்து இதை எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்கேர் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். நான் இன்றைக்கி ஒரு வீடியோவில் சொல்லிருப்பேன், அடுத்த பிளேயிங்களுக்கு ஸ்கேர் கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு. எனக்கு ஸ்கேர் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் நீங்கள் யாரும் தப்பாக நினைக்கிட்டா நான் அடுத்த அங்கே பாருங்கள் எனிமையை பார்த்துங்க பைக்கை தூக்கிட்டு ஓட்டான் பார்த்தீங்களா, பயந்து ஓடிட்டான் பார்த்தீங்களா. அப்படி தான் ஆளுங்கிட்டு எனக்கு வேணும். என்னச்சு எங்கள் அண்ணன் எப்படி சாவ கிடக்கான், கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம அண்ணன்லாம் பரவாயில்ல, ஒன்று ரிவே பண்ணாதானே நீ சத்தம் போட்டு அடப்ப. பைக்கில் ஓடிட்டுருக்கான் பார்த்தீங்களா. சரி பரவாயில்ல, ஒன்று பார்த்துக்கலாம். நமக்கு ரிவே பண்ணாலும் பாயிண்ட் இருக்க தான் செய்யுது ஃப்ரெண்ட்ஸ். பிரச்சனை இல்லை. 4x ஸ்கோப் மட்டும் முதல்ல நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். வேறு ஒரு சூப்பர் மெடிக்கெட் ஒன்று வாங்கிக்கலாம். வேறு அது மட்டும் இல்லாமல் அந்த ரிப்பேர் கன்று, அது ஹெல்த்து கன்று ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம டீம்மேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்த் குறைய இது பண்ணோன்னா நமக்கு தான் லாபம் இருக்குது. நமக்கு ப்ளஸ் யாரும் அங்கே பாருங்கள், நான் வரதுக்கு முன்னாடி அடிச்சேன்டா. யாரா என்ன அடித்தது அங்கே பாருங்கள். எங்கள் அண்ணன் அந்த பவரை போட்டு ஓடுறோம் பாருங்கள். நான் அடிக்க இப்போ வாசிக்கலையாண்டா எடுத்தாச்சு. எங்கள் அண்ணன் என்ன இவ்வளோ தான் வாசிக்கல அடிச்சா, அப்போ நான் எடுக்கண்டாமா? நான் எனக்கு வர கில்லைன்னா அவன் எடுத்துருவான். அப்போ நான் எனக்கு அவனுக்கு வர்றது நான் எடுக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ். பிரச்சனையே இல்லை. அண்ணன் தான் நான் ஒன்றும் சொல்லலாம் மாட்டான். அண்ணன் தம்பிக்கிலே இதுதான் சகஜம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அண்ணன் எப்படியும் பங்கமாக விளையாடுவான். என் தம்பிக்காரன் ஃபஸ்ட்டு ரிவே போடுவான். இப்போ நான் ரிவே போட்டது என் தம்பி. அவன் ஒருத்தன் காரில் பயத்தில் பயந்து ஓடினான் பார்த்தீங்களா. அவனை ரிவே போடக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா அவன் நமக்கு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கான். நம்ம கில்லெல்லாம் வாசிக்கில் எடுக்கான். எங்கள் அண்ணன் கில்ல 2 கிலோ வாசிக்கில் எடுத்துட்டான். என்ன பண்ண முடியும்? அதனால் அவனை வச்சு ஒன்றுமே இப்போ பிரயோஜனம் இல்லை. எங்கள் அண்ணன் நான் டோக்கன் கலெக்ட் பண்ணியோட எங்கள் அண்ணன் ரிவே போட்டுட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், நான் அடுத்த மேட்ச் ஸ்னைப்பர் அன்னைக்கு கூட ஒரு பிளேயிங் ஸ்னைப்பர் போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில. ஸ்னைப்பர் கூடிய சீக்கிரத்தில் நான் ஸ்னைப்பர் ஆடிடுவேன் கூடிய சீக்கிரத்தில். நான் அப்போ நாளைக்கு பிஆர் புஷ் பண்ணேன்னா கன்ஃபார்மாக A94 எடுக்க முடியும். M4A1 இருக்கும், இல்லைனா நம்மளுடைய ஸ்கேராக இருக்கும். இது 2 பிளேயிங் கொடுக்கவே இல்லை துப்பராக. இந்த 2 பிளேயிங் கன்ஃபார்மாக வரும். நான் கன்ஃபார்ம் நாளைக்கு பிஆர் தான் புஷ் பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன்னு சொல்கிறேன்னா, ஸ்கேர் கொடுக்கவே இல்லை. ரொம்ப நாளாவது நம்ம ஸ்கேர் போட்டு. அதனால் நாளைக்கு 4x ஸ்கோப் போட்டு சைலன்சர் போட்டு நாளைக்கு ஃபுல் டே ஸ்கேரு இல்லைனா M4A1 இந்த நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று நடக்கும். நாளைக்கு கன்ஃபார்மாக பிஆர் தான் ஃப்ரெண்ட்ஸ் புஷ் பண்ணேன். அந்த வீடியோ தான் வரும் நம்மளோட யூடியூப் சேனலில். ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ்? அது மட்டும் இல்லை, நான் உங்களோட சொல்லணும்னு நினச்சேன். இப்போ அடுத்த நம்மளோட எவல்யூஷன் ஈவெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு எக்ஸமேட்டு கொண்ட வாய்ப்பு 100க்கு 100 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸமேட்டு கொண்டு தான் மிட்ரேஞ்சு கன்று தான். நீங்கள்லாம் எடுக்க ஆசைப்படாதீங்க. எவ்வளோ கன்ஸ்லாம் ஸ்டோரில் இருக்குது, அது யூஸ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, நான் வீடியோ கண்டென்ட்டுக்காண்டி சுற்றுறேன். நீங்கள் அதுக்குன்னு சுற்றாதீங்க. அவ்வளோ டைமண்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் சொல்லிட்டேன், முக்கியமான தகவலை உங்களுக்கு சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போது நாளைக்கு இந்த வீடியோ போட்டலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வீடியோனா, நாளைக்கு கோல்டு ரக்கி ராயல் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த டோக்கன் கொடுத்து அந்த இது எடுக்குது. அது நாளைக்கு அந்த டிஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது கன்ஃபார்ம் நாளைக்கு அதை நான் எடுத்தே தீருதேன் உங்களுக்காண்டி. சரியா ஃப்ரெண்ட்ஸ்?
நாளைக்கு அதை எடுத்துருங்க பாருங்கள். இப்போ பார்த்துங்க MP5 கிடச்சிருக்கு. நமக்கு MP40யோட MP5லாம் முக்கியமே கிடையாது. MP40 தான் நமக்கு இன்றைக்கி முக்கியம். உங்களுக்கே தெரியும், அது பிரச்சனை இல்லை. வாங்க அதில் லூட்டு மட்டும் எடுத்துகிட்டு பேயிங் நம்ம பேக்கப் பண்ணுவோம். டக்குன்னு மேலே இறங்கி ஒரு கில்ல எடுக்கிறோம், பாயாக எடுக்கிறோம். இதுதான் நம்மளோட டார்கெட். அதுக்கு முன்னாடி போட்டாங்க அந்த எனிமியை, டக்குன்னு நான் தான் போய் ரிவைவ் பண்ணணும். வேறு வழி இல்லை, எங்கள் அண்ணன் தான் போட்டாங்க, நான் தான் போய் எங்கள் அண்ணன் ரிவைவ் பண்ணணும். இதுதான் எனக்கு வேலை, வேறு வேலையே இல்லை. எனிமியே எங்கள் அண்ணன் தான் இருக்கணும். நீங்கள் எப்படின்னு தெரில, கவனிக்கல. நான் கிட்டே போவேன் தெரிஞ்சுது எங்கள் அண்ணன் தான் அங்கே போய்கிட்டு இருக்கான்ட்டு. அங்கே எங்கள் அண்ணன் என் தம்பி அங்கே நிற்காங்க. முன்னே அந்த வாரம் பாருங்க, ஆரஞ்சு கலர் மஞ்சள் கலர் தான் எங்கள் அண்ணன் இந்த அதில் நிற்காமங்க. இன்னொரு எனிமி இறக்கி விட்டாச்சு, அவன் என்ன பண்ணுறான்னு தெரியலை ஃப்ரெண்ட்ஸ். 2 எனிமி காமிக்கமாக இருக்குது. அந்தா ஒருத்தன் போகிறான் பாருங்க, க்ளோவாலுக்குள்ளே போவான் பாருங்க. நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வாரம் பாருங்கள், எவன்டா கிரானைட்டை போட்டான், எனக்கு வர வேண்டிய கில்லு போயிட்டு. என் தம்பியே பின்னாடி நிற்க, நான் மட்டும் தான் முன்னாடி இறங்கி நிற்கேன் பாருங்கள். அந்த கில்லை எடுத்துட்டான். டேய் என்னடா அட பாவி, என் தம்பி ரிவைவ் பண்ணு தம்பி. அப்பா என் தம்பி ரிவைவ் பண்ணிட்டான். சரி நம்ம சூப்பர் மெடிக்கிட்டே சுற்றிடுவோம். எப்படியோ சூப்பர் மெடிக்கிட்டே சுற்ற போய் நம்ம தப்பிச்சிட்டோம். அப்பா என் காரை விட்டு ஏற்றிட்டான்ப்பா. என் தம்பி அடித்து தூக்கிட்டான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, எப்படியோ என்ன என் தம்பி ரிவைவ் பண்ணி விட்டானே. அப்பா நம்ம கில்லு இல்லை, நம்ம கில்ல வாசிக்கெல்லாம் எடுத்துருவாங்க. எப்படியோ நம்ம கில்லு கிடச்சிட்டு டக்குன்னு ஒரு சூப்பர் மெடியை போட்டாச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், லூட்டை பொறுக்கிட்டு நம்ம இடத்த காலி பண்ணுறோம். அடுத்த இடத்துக்கு போகிறோம். பங்கம் அடிக்கணும், பைசன் மாற்றிக்கிடும். அதில் மேகில் புல்லட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் பைசன் போட்டுக்கலாம். யாரா என் தம்பி அடித்தா? என் தம்பியை அடிச்சிங்களாடா, இறா வந்தவங்கள உங்கள் டீமேட்டே முடிக்கின்றா. ஒன்றும் இல்லை 2 இல்லை. க்ளோவால் போடுறேன். பின்னாடி எனிமினியை அடிக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சைடில் நின்றுருக்காங்க. அவன் டீமேட்டு எங்கள் அண்ணன் ரிவைவ் பண்ணேன்னு சொல்ல முன்னாடி அவனையும் போட்டாங்க. அடப்பா ஒன்று ரிவைவ் பண்ணது பாவண்டா. நான் துட்டை வேஸ்ட் பண்ணி ஒன்று ரிவைவ் பண்ணல, எனக்கு நல்லா பண்ணிட்டான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்லைன் எங்கள் அண்ணன் 7 கில் போட்டிருக்கான் பாருங்கள். அவன் ஸ்கேர் வச்சுருக்கான், நம்மகிட்ட ஸ்கேர் இருந்தால் கூட பங்கமாக முடிச்சிருக்கலாம் நீங்கள். சரி பரவாயில்ல. குதிடா டக்குன்னு. இவன் ஒருத்தன் யாருப்பா தொல்லைக்குன்னு நமக்கு வராங்க. ஒரு ரேங்க் புஷ் பண்ணாலும் நம்மளை வந்து கெடுக்காங்க. தலைவர் எவனா போட்டு தருங்கடா. இனிமே எங்களை மட்டும் சும்மா வந்து அடிக்கிங்க. எவனை ஒரு 1 டேப் அடிங்களேம்ல. அந்த வாரம் இனிமே வாரம் பாருங்க, இப்போ போட போகிறான் பாருங்கள். கீழே வாரம் போட்டுருவான். எப்படியும்